अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு சாக்கார முரளி பாபா சொல்றாங்க 16/3/2024 வாணி தேதி. मीठी बच्चे, ज्ञान की डिपार्टमेंट अलग है, योग की अलग है. இனிமையான குழந்தைகளே, ஞானத்தினுடைய டிபார்ட்மெண்ட் தனியாகும், யோகத்தினுடையது தனியாகும். யோகசி ஆத்மா சத்தோ பிரதான பந்தியே. யோகத்தின் மூலம் ஆத்மா சத்தோ பிரதானம் ஆகின்றது. யோகிலே ஏகாந்த கி ஜரூரத் ஹை. யோகம் செய்வதற்கு ஏகாந்தமானது அவசியமானதாகும். கேள்வி: ஸ்தாயி யாத்மி रहने का आधार क्या है? நிலையான நினைவில் இருப்பதற்கான ஆதாரம் என்ன? பதில்: तुम्हारे पास जो कुछ भी है उसी भूल जाओ. உங்களிடம் என்னெல்லாம் இருக்கின்றதோ அவற்றை மறந்து விடுங்கள். ஷரீர் பி யாத் ந ரஹே. தன்னோட ஷரீரம் கூட நினைவுக்கு வரக்கூடாது. இது என்னோட ஷரீரம் என்பது நினைவில் இருக்கக்கூடாது. இஸ் சப் ஈஸ்வரி சேவாமே லகாதோ. அனைத்தையுமே ஈஸ்வரி சேவையில் ஈடுபடுத்தி விடுங்கள். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியாகும். இஸ் குர்பானி சி யாது ஸ்தாய் ரே சக்தி ஹே. இப்படி அர்ப்பணமாவதின் மூலமாக பாபாவுடைய நினைவானது நிலையானதாக இருக்க முடியும். तुम बच्ची प्यार से बाबा को याद करेंगे तो याद सी याद मिलेगी. குழந்தைகளே, நீங்கள் அன்போடு பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால்
என்ன நடக்குங்க? யோசிச்சு பார்த்தீங்களா? அன்பா பாபா நினைத்தீர்கள் என்றால் நினைவு மூலமாக நினைவு சந்திப்பு செய்யும். நினைவை ஏற்படுத்தும். பாபாவுடைய நினைவு, பாபாவுக்கு என்னாகும்? நம்மளோட நினைவு தானே வந்துடும். பாபா பி கரண்ட் தேங்கே, பாபாவும் கரண்ட் கொடுத்துருவாரு. நம்ம நினைவு அவருக்கு போய் சேர்றப்போ ரிட்டர்ன் பாபா என்ன பண்ணுவார்? கரண்ட் கொடுப்பார். கரண்ட் மூலமாக என்ன நடக்கும்? சுவிட்ச் போட்டோன்னா லைட் எரியுது. கரண்ட் வேணும் இல்லையா? லைட் எரியுது, வெளிச்சம் ஆயிடுது. அந்த மாதிரி பாபா நமக்கு கரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஆயுள் அதிகரிக்கும். ஆத்மா எவர் ஹெல்த்தி பன் சக்தி ஹே, ஆத்மாவானது எவர் ஹெல்த்தியான ஆத்மாவாக ஆகிவிட முடியும். பாபாட்டிருந்து கரண்ட் வாங்கும்போது ஆத்மா ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா ஆத்மாவில் இருக்கிற நோயெல்லாம் என்னாகும்? தானாகவே சரியாயிடும் இல்லையா? ஓம் சாந்தி. अब योग और ज्ञान दो चीजें हैं. இப்போ யோகம் மற்றும் ஞானம் என்ற 2 பொருள் இருக்கின்றது. தலைப்பிலே சொல்லிட்டார் பாபா. ஞானம் வேற, யோகா வேற. சில பேர் ஞானம் நிறைய தன்னிடத்துல இருக்கிறதுனால அதுவே யோகா பண்ண மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை இல்லையா? 2 பாடமும் வேறு வேறு. बाबा के पास एक बहुत बड़ा खजाना है जो बच्चों को देते हैं. பாபாவிடம் ஞானம் என்ற பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷம் அவரிடம் நிறைய இருக்கிறது. ஏன்னா ஞான கடல் அல்லவா அவர், அதை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். बाप को जो बहुत याद करते हैं उनको करंट जास्ती मिलती है. பாபாவை யார் ரொம்ப நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு கரண்ட் அதிகமாக கிடைக்கிறது. அதிகமாக நினைக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான கரண்ட் கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்க, கரண்ட் வரணும்னா கனெக்ஷன் சரியாக இருக்கணும், ஜாயிண்ட் ஆகிருக்கணும் கரெக்டாக. அப்போ தான் பவர் வரும். அந்த மாதிரி தான். क्योंकि याद से याद मिलती है, ये कायदा है, क्योंकि मुख्य है याद. நினைவை சந்திக்க செய்கின்றது. நினைவு மூலமாக நினைவு ஏற்படுகிறது. நாம பாபா நினைக்கிறப்போ நம்மளோட ஞாபகம் பாபாக்கு வந்து விடுகிறது. எனவே நினைவு தான் முக்கியமானது. ऐसे नहीं ज्ञान बहुत है इसका मतलब याद करते हैं नहीं. அப்படி அல்ல. ஞானம் நிறைய இருக்குதுன்னா நீங்க நினைவிலே இருக்கிறீங்க, அப்படி அல்ல. ஞானத்தினுடைய டிபார்ட்மெண்ட் வேற. யோகி போத் படி சப்ஜெக்ட். அதில் யோகா என்பது மிகப்பெரிய பாடமாகும். ஞான்கி ஊசசி கம்ம, ஞான பாடம் யோக பாடத்தை விட குறைவானது. ஆனால் ஞானம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? யோகா பண்ண முடியும். யோகத்தின் மூலம் ஆத்மா சத்தோ பிரதானம் ஆகின்றது. யாதுக்கு பிகர் சத்தோ பிரதான் பன்னா அசம்பவ் ஹே. நினைவு செய்யாமல் ஆத்மா சத்தோ பிரதானம் ஆவது என்பது முடியாத விஷயமாகும். बच्चे सारा दिन बाप को याद नहीं करते तो बाप भी याद नहीं करेंगे. பாபா சொல்ற, குழந்தைகள் முழு நாளும் பாபா நினைக்கல அப்படின்னா பாபாவும் நினைக்க மாட்டாரு. பச்சி அச்சிறுவி யாத் கர்த்தே ஹே. குழந்தைகள் நன்றாக பாபாவை நினைத்தீர்கள் என்றால் பாபாவை என்ன பண்றாரு? நம்மோட நினைவு அவருக்கு போய் சேர்ந்து அவர் நம்மளை நினைக்க ஆரம்பிச்சார். நினைவும் சந்திக்கின்றது, நினைக்க வைக்கின்றது. பாப்கோ கீஞ்சுते हैं. நாம் நினைக்க பாபாவுக்கு நம்முடைய ஈர்ப்பு என்பது ஏற்படுகிறது. ये भी बना बनाया खेल है जिसको अच्छी रीति समझना है. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டு. இந்த விளையாட்டை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். याद के लिए बहुत एकांत भी चाहिए. நினைவு செய்வதற்கு ஏகாந்தமும் அவசியம். पिछाड़ी में आने वाले जो ऊंच पद पाते हैं उसका आधार भी याद है. கடைசி நேரத்தில் வரக்கூடியவர்கள் கூட உயர்ந்த பதவியை அடைகிறார்கள் என்றால் அதற்கு ஆதாரமாக இருப்பது நினைவாகும். நினைவின் பாபா இன்றைக்கு நினைவை பற்றியே தான் ஃபுல் முரளி இருக்கு. இந்த முரளி கேட்ட பிறகும் நீங்கள் யோகா பண்ணலை அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. அப்போ முரளி வேலை செய்யலைன்னு அர்த்தம். முரளி இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். உன் யாத் பௌத் रहती है,
உயர்ந்த பதவி பெறக்கூடியவர்களுக்கு நினைவு அதிகமாக இருக்கும். जब बच्चे बहुत याद करते हैं, குழந்தைகள் அதிகமாக நினைத்தார்கள் என்றால் பாபாவும் என்ன பண்றாரு, நிறைய நினைக்கிறாரு. ஓ கஷிஷ் கர்த்தி ஹே, நினைக்கக்கூடிய குழந்தைகள் பாபாவை கவர்ச்சி செய்கிறார்கள். அந்த குழந்தை மேல ஒரு ஈர்ப்பு பாபாக்கு வந்துடுது. அந்த குழந்தைய நினைக்காம இருக்க முடியாது, அந்த குழந்தைய பார்க்காம இருக்க முடியாது, அந்த குழந்தைக்கு தேவையான உதவி செய்யாம இருக்க முடியாது. சதுதானே ஒரு கவர்ச்சி. சில குழந்தைகளை பார்த்தா கவர்ச்சி வருது இல்லையா, அந்த மாதிரி பாபாக்கு நினைக்கிற குழந்தைகளை பார்க்கும்போது கவர்ச்சி ஏற்படுகிறது. கேத்தேனா பாபா ரஹம் கரோ, இஸ்மே பி சை யாத், பாபா கருணை காட்டுங்க பாபான்னு சொல்றீங்க இல்லையா, அந்த கருணையை பெறுவதற்கு ஆதாரமும் நினைவு தான். நினைவு இருந்தால் எல்லாமே கிடைக்கும். अच्छी तरह याद करेंगे तो ऑटोमेटिकली कशिश होगी, करंट मिलेगी. நன்றாக நினைவு செய்தால் ஆட்டோமேட்டிக்காக பாபாக்கு கவர்ச்சி ஏற்படும். கவர்ச்சி ஏற்படக்கூடிய காரணத்தினால் அவரிடமிருந்து உங்களுக்கு करंट கிடைக்கும். आत्मा को अंदर आता है, मैं बाबा को याद करती हूँ, वो याद एक तो भरपूर कर देती है. நினைவு செய்யக்கூடிய ஆத்மாவுக்கு நான் பாபா நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா, பாபா நினைக்கிறேன் அப்படின்னு அந்த நினைவு வரும்போது அந்த நினைவிலேயே ஆத்மா அப்படியே நிறைந்து விடுகிறது. ஞான ஹே தன், யாத் से फिर याद मिलती है. ஞானம் என்பது செல்வம். ஞான செல்வமும் வேணும், கரண்ட்டு வேணும். கரண்ட் மூலமாக தான் வெளிச்சமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு பிரைட் தெளிவு எப்போ ஏற்படும், பாபாவை நினைக்கும் பொழுது. வெளிச்சம் அப்படின்னாலே தெளிவு. நினைவு மூலமாக பவித்திர ஆத்மா ஆயிடுறீங்க. इतनी ताकत है जो सारे विश्व को पवित्र बना देते हैं, इसलिए बुलाते हैं. அவ்வளவு நம்ம நினைக்கக்கூடிய நினைவுல சக்தி இருக்கிறது, முழு உலகமுமே பவித்திரம் ஆகிவிடுகிறது. எனவே தான் பாபாவை அழைக்கின்றார்கள், பத்தீத்த பாவனனே வாங்க. மனுஷத்து குச்சுனி ஜான்டே, மனிதர்களுக்கு ஒன்றும் புரியறதில்ல, தெரியறதில்ல. சும்மா எதையா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பாபாவை அறியவில்லை. नौदा भक्ति बल करते हैं, शिव के मंदिर में जाकर काशी कलवट खाते हैं. नौदा பக்தி செய்கிறாங்க, தீவிர பக்தி. அப்படி எப்படி பக்தியில் தீவிர பக்தி, உண்ணாமல் உறங்காமல் அப்படிலாம் பக்தி செய்கிறாங்க. சிவனுடைய கோயிலுக்கு போயிட்டு காஷி கல்வெட் கிணத்துல விழுந்து தன்னோட உயிரை மாச்சுக்கிறாங்க. இப்படி செய்கிறதுனால ஆத்மாக்கு எது கிடைக்கிறதா, ஒன்றுமே கிடைப்பதில்லை. फिर भी विक्रम बनने शुरू हो जाते हैं, माया जट फंसा देती है, प्राप्ति कुछ भी नहीं है. அடுத்து பாபா சொல்றார், ஒன்றுமே இதில் பிராப்தி கிடைக்கிறது இல்லை. அப் தும் ஜான்தி ஹோ, இப்போ நாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், பதீத பாவனன் பாபா தான். பக்தி பண்ணுறாங்க, பக்தி முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் பாவகர்மா செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. மாயா என்ன பண்ணுதா, ஏதாவது ஈர்ப்பை ஏற்படுத்தி தன் பக்கம் சிக்க வைத்து விடுகிறது. அதனால பாவகர்மா செஞ்சிடுறாங்க. உன்பர் குருபான் ஜானா சையே, பத்தீத்த பாவனனாக இருக்கக்கூடிய பாபாவிடம் பலியாகி விட வேண்டும். எப்படி பலியாகணும், பலியாகிறதுனா என்ன, பாபா உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று பாபாவிடம் பலியாக வேண்டும். वो समझते शिव शंकर एक है, ये भी अज्ञान है. சிவனும் சங்கரனும் ஒன்று என்று நினைக்கிறார்கள், இது கூட அஞ்ஞானமாகும். யஹா பாபா பார் பார் கேட்டே ஹே மன்மனா பவ. இங்கே பாபா அடிக்கடி நமக்கு கூறுவது என்ன, மன்மனா பவ, மனதில் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பவித்திரமாக ஆகிவிடுவீர்கள், காலனை வெற்றி பெற்று விடுவீர்கள். तुम जितनी कोशिश करेंगे तो माया भी विघ्न डालेगी. இதையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். எவ்வளோ நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களோ அவ்வளவு மாயாவும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை செய்ய விடாமல் தடையை ஏற்படுத்தும். ஏன்னா மாயாவுக்கு தெரியும்,
ये बाप को याद करेंगे तो मुझे छोड़ देंगे. நினைக்கணும் தானே போராட்டம். ஆசை அதில் தான் இருக்குது, முயற்சி அதில் தான் இருக்குது, லட்சியம் அதில் தான் இருக்குது. நான் அமிர்தல யோகா கரெக்டாக பண்ணணும், எல்லா நேரம் யோகா கரெக்டாக பண்ணணும், சங்கல்பம் எல்லார் மனசில் இருக்குது இல்லையா? ஆனால் நினைக்க முடியுதா? எத்தனை முறை நினைவு கட்டாகுது. ஏன்னா மாயா தடையை உண்டு பண்ணும். ஏன்னா மாயாவுக்கு தெரியுமா, இவங்க பாபா நினச்சிட்டே இருந்தாங்கன்னா என்னை விட்டுடுவாங்களே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுமா, தடையை உண்டு பண்ணுமா. क्योंकि जब तुम मेरे बनती हो तो सब कुछ छोड़ना पड़े. ஏன்னா பாபா சொல்கிறார், எப்போ நீங்கள் என்னுடையவராக ஆகிறீங்க அப்போ எல்லாவற்றையுமே விட வேண்டியதாக இருக்கும். மித்திர சம்பந்தி தன் ஆதி குச்சு பி யாதுன்னு ஆயி. விடுறதுன்னா அர்த்தம் என்ன? புத்தி மூலமாக விடுவது. சொந்தம் பந்தம் செல்வம் எதுவுமே உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைவுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற நினைவும் வரக்கூடாது. இந்த சரீரமும் உங்களுக்கு நினைவு வரக்கூடாது. ஏக் கதாஹே லாட்டு பி சோடோ. ஒரு கதையும் கூறப்பட்டிருக்கு. எதுக்கு கம்பு ஊண்டி நடக்கணும்? அது கூட ஒரு ஆதாரமாக இருக்கிறது அல்லவா? அந்த கம்பையும் விடு அப்படின்னு கதை சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆதாரம் கூட இருக்கக்கூடாதுன்னு. பாப் கேத்தி ஷரீர் பி புரானா ஹி இசே பி பூலோ. பாபா சொல்கிறார், இந்த சரீரமும் பழசு. இந்த பழைய சரீரத்தை போய் எதுக்கு நினச்சிட்ருக்குறீங்க? இந்த பழைய சரீரத்தையும் மறந்து விடுங்கள். பக்தி மார்க்கி பாத்தி பி சோடுதோ. பக்தி மார்க்கத்தினுடைய விஷயத்தையும் விட்டுடுங்க. ஏக்தம் சப்புச்சு, ஒரேடியாக அனைத்தையும் மறந்து விடுங்கள். ஒருத்தரோட நினைவு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். அथवा जो कुछ ही काम लगा तो दबी याद टिकेगी. உங்களிடம் என்னெல்லாம் இருக்கின்றதோ அவற்றை பாபாவுடைய சேவையில், ஈஸ்வரி சேவையில் ஈடுபடுத்துங்க. எதுக்காக ஈடுபடுத்துங்க? அப்போதான் பாபா நினைவு கூட உங்களுக்கு மனசில் நிற்கும். சகயோகி ஆகும் பொழுது சஹஜ யோகியாக ஆகலாம். ஸோ பாபா காரியத்தில் ஈடுபடுத்தும் போது நம்ம என்ன ஆயிடுறோம்? சகயோகி ஆயிடுறோம். அப்போ நினைவு எப்படி இருக்கும்? சகஜமாக இருக்கும். ஒருவேளை உயர்ந்த பதவியை பெற வேண்டும் என்றால் மிகவும் முயற்சி தேவை. நாம் அஷரீரியாகத்தான் வந்தோம், அஷரீரியாகத்தான் வீடு திரும்ப வேண்டும். बच्चों को पढ़ाते हैं, इनको कोई तमन्ना नहीं है. பாபா குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறார். இவருக்கு அப்படின்னு எந்த ஆசையும் கிடையாது. ஏதோ சர்வீஸ் करते बाप में ही ज्ञान है ना. இவர் சேவா பண்றார். யார்? பிரம்மா பாபா சேவா பண்றார். ஞானமெல்லாம் யாருக்குள்ள இருக்கு? சிவ பாபாக்குள்ள தான் ஞானம் இருக்கிறது. ये बाप और बच्ची का खेल इकट्ठा है. இங்கே அப்பா மற்றும் குழந்தைகளுடைய விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த விளையாட்டு எப்படி இருக்கிறதா? சேர்ந்து இருக்குங்கிறார் பாபா. அப்படின்னா அர்த்தம் என்ன? அவர் நாம நினைக்கிறப்போ நம்ம நினைவு அவருக்கு போது, அவர் உடனே என்ன பண்றாரு? நினைக்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ இதுதானே விளையாட்டு. குழந்தைகள் நினைக்கின்றார்கள், உடனே பாபா என்ன பண்றாரு? எந்திரிச்சு நின்றுடுறாரா? கிடையாது. சர்ச் லைட் கொடுக்குறார். அந்த குழந்தைக்கு உடனடியாக சக்தியை பாபா கொடுக்குறார். कोई बहुत खींचते हैं, बाबा लाइट देते हैं. சில குழந்தை பார்த்தா அப்படி ஈர்க்கிறாங்க, பாபாவால் வேலையே பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்படி அந்த குழந்தையோட நினைவு வந்து 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 பாபாவுக்கு தொல்லை கொடுக்குது. ஏன்னா அவ்வளோ நினைக்கிறாங்க. தொல்லை கொடுக்குது மீன்ஸ் அவ்வளோ அந்த குழந்தை பாபா நினைக்கிறாங்க. உடனே பாபா என்ன பண்ணுறாரா? இந்த குழந்தை என்னை நினைக்குது. அப்படி உடனே பாபா லைட் ஒளி கொடுக்குறார். बहुत नहीं खींचते हैं तो बाबा बैठ बाप को याद करते हैं. कोई समय किसको करंट देनी होती है तो नींद फिट जाती है. சில குழந்தை ஈர்க்கிறதே இல்லை, அப்படி குழந்தை இருக்காங்க. அப்போ இவர் உட்காந்து சிவபாபா நினைக்கிறார், பிரம்மா பாபா. சில நேரம் சிலருக்கு அப்படி கரண்ட்டு தேவைப்படுது, கொடுக்க வேண்டியதாக இருக்குது. தூக்கமே கலைஞ்சு போயிடுது. பிரம்மா பாபாவால் தூங்க முடிய மாட்டேங்குது. அப்படி அவங்களோட நினைவு வந்து இவரோட தூக்கத்தை கலைச்சிருது. அப்போ பாபா என்ன பண்ணுறாரு? எந்த குழந்தை நினைக்குதுன்னு தேடி வந்து பார்த்து அந்த குழந்தைக்கு பாபா
சர்ச் லைட் சக்தி கொடுத்துட்டு அப்புறம் போய் தூங்க போகிறார். ये फूरना लग जाता है कि फलाने को करंट देनी है. சில நேரம் பார்த்தா பிரம்மா பாபாவுக்கு கவலை கூட ஏற்பட்டுடுது. இந்த குழந்தைக்கு நான் சர்ச் லைட் கொடுக்கணும், கரண்ட் கொடுக்கணும், இந்த குழந்தைக்கான சக்தி நான் கொடுக்கணும், நான் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கவலையும் அவருக்கு ஏற்படுவதுண்டு. படிப்பு மூலமாக ஆயுள் அதிகமாகாது. கரண்ட் வாங்கினா தான் ஆயுள் கிடைக்கும். சங்கமயுகம் முழுக்க நம்ம புருஷார்த்த பண்ணி சேவா பண்ணணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன வேணும்? ஆயில் வேணும், ஹெல்த் வேணும். ஹெல்த்தியாகவும் ஆயிடலாம். எப்போ? கரண்ட்டு மட்டும் வாங்குங்க போதும். கரண்ட்டு பாபாட்ட வாங்கினா போதும். கரண்ட்டு பில்லெல்லாம் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்காது இந்த கரண்ட்டுக்கு இல்லையா? உங்களுடைய பில்லு அக்கௌண்ட்டு என்ன இருக்குது அதெல்லாம் என்ன ஆகிடும்? கிளியர் ஆகிடும். பாபாட்ட கரண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுடைய பில் அக்கௌண்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும், ஹெல்த்தி ஆகிடுவீங்க. உலகத்தில் கூட சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் 125 வருஷம் 150 வருஷம் வரைக்கும் இருக்குது. அவ்வளோ வருஷம் வரைக்கும் வயது வரைக்கும் இருக்காங்கன்னா காரணம் என்ன? ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம். பக்தி பி போத் கர்த்தி ஹோங்கே. பக்தியும் அவங்க நிறைய பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அவ்வளோ ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு இருக்காங்க. பக்தி மே பி குछ फ़ायदा है, नुकसान नहीं है. பக்தியிலையும் சில நன்மைகள் கிடைக்கிறது. அது ஒன்றும் நஷ்டத்தை விளைவிக்கக்கூடியதில்லை, பலன் ஒன்றும் கிடைக்கிறதில்ல, அவ்வளோதான் சொல்கிறாரு பாபா. அதிக உழைப்பு ஆனால் கிடைக்கிறது கொஞ்சம் அல்பகால பலன், அவ்வளோதான். யார் பக்தியும் செய்கிறதில்ல, ஞானம் அடுத்த பாயிண்ட். பக்தியும் செய்கிறதில்ல, அவங்களுடைய மேனர்ஸ் நல்லா இருக்காது. ஏன்னா பக்தி பண்ணுறப்போ மனசில் ஒரு பயம் இருக்குது. கடவுள் தண்டிப்பார், கடவுள் பார்த்துட்ருக்காரு, அவரை மீறி நான் எதுவும் செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இந்த எண்ணெல்லாம் யாருக்கு வரும்? பக்தி செய்கிறவங்களுக்கு தான் வரும். பக்தியும் செய்யலைன்னா அவங்க பாவம் செய்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. பக்தி மீ பகவான் மீ விஸ்வாஸ் रहता है. பக்தியில் பகவான் மேலே நம்பிக்கை இருக்கிறது. धंधे में छूट पाप आदि नहीं करेंगे, क्रोध नहीं आएगा. தொழிலில் போய் பேசுறது, நிறைய பாவம் செய்கிறது தொழிலில், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கோபம் வராது. கோபப்பட்டால் கூட அவங்களுக்கு என்ன தோணும்? நான் தப்பு செய்கிறேன்னு தோணும். பக்தி செய்கிறவங்களுக்கு. பக்தர்களும் மகிமை கொண்டவர்கள் தான். मनुष्य को मालूम नहीं है भक्ति कब शुरू हुई. ஞான் को तो पता नहीं पड़ता. பக்தி மார்க்கம் எப்பொழுது ஆரம்பமானது இது மனிதர்களுக்கு தெரியாது. ஞானத்தை பற்றியும் தெரியாது. भक्ति भी पावरफुल होती जाती है. फिर जब ज्ञान का प्रभाव हो जाता है तो फिर भक्ति बिल्कुल छूट जाती है. பக்தி யாருக்கு ரொம்ப பவர்ஃபுல் பக்தி செய்கிறாங்க, பக்தியோட பலன் ஞானம் தானே, அது பலன் ஞானம் கிடைக்கும் அல்லவா? அப்படி தீவிர பக்தி, பவர்ஃபுல்லான பக்தி பக்தி பண்ணக்கூடியவங்களுக்கு ஞானத்தின் பிரபாவம் ஏற்படுகிறது. ஞானத்தின் பிரபாவம் ஏற்பட்ட பிறகு பக்தியை விட்டு விடுகிறார்கள். பக்தி விட்டு போயிடுது, விட்டுறாங்கல்ல, அது விட்டுடுது. ये सुख दुख भक्ति ज्ञान खेल बना हुआ है. சுகம் துக்கம் பக்தி ஞானம் இது கூட ஒரு விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனுஷி கேட்டு சுக்கு துக்கு பகவானே தேத்தே ஹே. மனிதர்கள் என்ன கூறுகிறார்கள்? சுகம் துக்கம் எல்லாமே பகவான் கொடுக்குறாரு, அவரை சர்வ வியாபி அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறார்? சுகம் வேற துக்கம் வேற, ரெண்டுமே வேற வேற. பாபா சொல்கிறாங்க, ड्रामा को न जानने के कारण कुछ समझते नहीं. டிராமாவை பற்றி அறியாத காரணத்தினால் ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. இவ்வளவு கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நீங்கள் தான் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. अपने को आत्मा समझ बाप को याद करना है. தன்னைத்தான் ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பவித்திரமானவர்களாக ஆக வேண்டும். வஹா ஹைஹி பவித்திர சுகதாம். அங்கே இருப்பதோ பவித்திரமான சுகதாமமாகும். அங்கே சுகமாக இருக்கிறதுனால யாரும் பகவானை நினைப்பதில்லை. பகவான் எப்போ நினைக்கப்படுகிறது?
துக்கம் ஏற்படும் போதுதான் பகவான் நினைக்கப்படுகிறது. देखो ड्रामा कितना वंडरफुल है जिसको तुम नंबरवार जानती हो. இந்த ட்ராமா கூட பாருங்க, எவ்வளோ வண்டர்ஃபுல்லான ட்ராமா. இதை பற்றியும் நீங்கள் குழந்தைகள் தான் நம்பர் வாராக அறிந்திருக்கிறீர்கள். ये जो पॉइंट्स लिखते हैं वो भी भाषण के समय रिवाइज करने के लिए. உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது. பாயிண்ட் எல்லாம் டைரியில் எழுதுறீங்க. பாபா இந்த பாயிண்ட் சொன்னார், இந்த பாயிண்ட் சொன்னான்னு எழுதுறீங்க. இந்த பாயிண்ட்ஸ் கூட எதுக்காக? நீங்கள் ஞானம் கொடுக்குறப்போ இல்லை சொற்பொழிவு ஆற்றும் போது அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? புரிய வைக்கலாம், அதெல்லாம் ரிவைஸ் பண்ணலாம். டாக்டர் வக்கீல் பி பாயிண்ட்ஸ் நோட் கர்த்தே ஹேன். பொதுவாகவே டாக்டர்ஸ் வக்கீல் யார் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய சப்ஜெக்டுக்கான பாயிண்ட்டை எழுதி வைக்கிறாங்க. अब तुमको बाप की मत मिलती है तो फिर रिवर्स भी करना चाहिए भाषण करने के समय. இல்லை இப்போ உங்களுக்கு பாபாட்டேருந்து வழி கிடைக்கிறது. இதெல்லாம் பாபா சொல்லப்பட்ட வழி. இந்த வழியை நீங்கள் எழுதி வைக்கணும். எதுக்காக? சொற்பொழிவு ஆற்றும் போது இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். इसमें तो बाबा की प्रवेशता है. बाबा तुमको समझाते हैं तो ये भी सुनेंगे. ஆனால் இவருக்குள்ள பிரம்மா பாபாக்குள்ள சிவ பாபா பிரவேசமாயிருக்கிறார். ஞானம் சொல்லிக்கிட்டே இருக்கார், எல்லாமே சொல்கிறார். உங்களுக்கு புரிய வைக்கிறார் சிவ பாபா. உங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது பிரம்மா பாபாவும் பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை கேட்டுக்கொள்கின்றார். वो पॉइंट्स नहीं सुनाते तो मुझे क्या पता तो तुमको समझाओ. பிரம்மா பாபா எந்த பாயிண்ட்டையும் சொல்கிறதில்ல. என்ன சொல்கிறார் பிரம்மா பாபா? எனக்கு எப்படி தெரியும் எல்லாமே? நான் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. நானே அவர் சொல்லும்போது கேட்டுக்கிறேன். பாபா சொல்கிறார், நான் இவருடைய அநேக ஜென்மத்தினுடைய கடைசி ஜென்மத்தில் வரேன். பிரம்மா ஒரு விஷ்ணு கா சித்திர பி ஹே. பிரம்மா மற்றும் விஷ்ணுனுடைய சித்திரமும் இருக்கின்றது. தும் ராஜாமி சல்தி சிறஃப் நம்பர்வர். நீங்கள் ராஜ்யம் பண்ண போயிடுவீங்க. எப்படி போவீங்க? நம்பர் வாரா மட்டும்தான் போவீங்க. யார் அதிகமாக நினைக்கின்றார்களோ, தாரணை செய்கின்றார்களோ, அவர்கள் உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். பாபா சொல்கிறார், நான் ஆழத்திலும் ஆழமான விஷயத்தை சொல்கிறேன். தும் நெய் நெய் பாயிண்ட்ஸ் நோட்டு கரோ. நான் சொல்லக்கூடிய புது புது பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணுங்க, எழுதுங்க. புராணா காமின் நீ ஆகி, பழசெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அதை எழுதிக்கோங்க. भाषण की बात फिर याद आएगा. ये पॉइंट्स अगर समझाते तो बुद्धि में ठीक बैठ जाती है. நீங்கள் எழுதி வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஞானத்தை சொல்லணும், சொற்பொழிவாற்றணும். அப்புறம் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணலைன்னா சொற்பொழிலாம் முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த பாயிண்ட்ஸை நான் ஒரு வேளை சொல்லியிருந்தேன்னா அவங்க புத்திக்கு சரியாக போயிருக்குமோ, அப்படிலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஞாபகத்துக்கு வரும். அதனால் என்ன சொல்கிறார் பாபா? எழுதுங்க, எழுதுங்க, சிந்தனை பண்ணுங்க, அதை திரும்ப திரும்ப படிங்க. அப்போ தான் தேவையான போது உங்களுடைய வாயிலிருந்து அந்த ஞான பாயிண்ட்ஸ் வரும். தும் சப் ஞான் கே ஸ்பீக்கர் ஹோ. நீங்கள் அனைவரும் ஞானத்தினுடைய பேச்சாளர், ஞான பேச்சாளர். ஆனால் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு பேச்சாளர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லையா? எல்லாருமே திறமையான பேச்சாளர் இருப்பாங்க அந்த ஆனால் நம்பர் வார். அது மாதிரி பாபான்னு சொல்ல நீங்களும் நம்பர் வாராக இருக்கின்றீர்கள். சப்சி அச்சி மகாரதிய, எல்லாரை விட நல்ல மகாரதிகளும் இருக்காங்க. பாபா கி பாத் அலக. பாபாவோட விஷயம் வேறு, பிரம்மா பாபாவோட விஷயம் வேறு. ஏன்னா பாபா தாதா, பாப் தாதா ரெண்டு பேருமே சேர்ந்துருக்காங்க. அடுத்து யார் ரொம்ப நல்ல உஷாராக இருக்கக்கூடியவங்க ஞான மார்க்கத்தில்? மம்மா அனைவரை விட நன்றாக புரிய வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்பர் 1 ஞானேஸ்வரி மம்மா. அவங்க புரிய வைக்கக்கூடிய விதம் தனிப்பட்டதாக இருந்தது. பச்சி சம்பூர்ண மம்மா கா சாட்சாத்கார் பி கர்த்தே தே. குழந்தைகள் சம்பூர்ண மம்மாவுடைய காட்சியும் பார்த்துள்ளார்கள்.
कहाँ जरूरी होता था बाबा भी प्रवेश करके अपना काम कर लेता था. சில இடங்கள்ல பாபாவுடைய தேவை இருந்தது என்றால் பாபா அந்த இடத்துக்கு போயிடுறாரா, பிரம்மா பாபா ஞானம் சொல்கிற இடத்துக்கு. அங்கே அந்த குழந்தைக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் சொல்லணுமோ அந்த குழந்தை மூலமாக பாபா என்ன பண்ணிடுறாரு, சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனால் இது யாருக்கும் தெரியாது. அந்த குழந்தை நல்லா சொன்னாங்க, அவங்க நல்லா சொன்னாங்கன்னு தான் நினைப்பாங்களே தவிர சிவபாபா வந்து சொல்லிட்டு போயிருக்கார் என்பது தெரியாது. இது எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். सारा दिन तो धंधा आदि करते हैं, विचार चक्र मंथन करने के लिए फुर्सत चाहिए. ஃபுல் டே வேலை தொழில் இதெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. ஆனால் ஞானத்தை சிந்தனை செய்வதற்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அமைதியாக இருக்கிற இடம் வேண்டும். समझो कोई को करंट देनी है, कोई अच्छी सर्विस करने वाला बच्चा है तो उनको मदद करनी है. பாபா சொல்றார், வேலை வேலைன்னு பிஸியாக இருந்துடாதீங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. சில நேரம் சில குழந்தைக்கு கரண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சில குழந்தை ரொம்ப நல்லா சேவா பண்ணுது, அந்த குழந்தைக்கு உதவி செய்யணும். சேவா பண்ணுற குழந்தைக்கும் பாபா உதவி செய்ய வேண்டும். சேவா பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்கிறோம், பாபாவோட உதவி இல்லாமல் இந்த சேவா நடந்திருக்கவே முடியாது, நடக்கவே நடக்காது. பாபா முழுக்க முழுக்க இது பாபாவோட உதவி கிடைச்சி செய்யப்பட்ட சேவா அப்படின்னு நம்மளே சொல்கிறோம். உனக்கு ஆத்மாக்கு யாத் கர்னா படுத்தா ஹே. சேவா செய்யக்கூடிய குழந்தைகளுடைய ஆத்மாவை நினைக்க வேண்டியதாக இருக்கு. இந்த ஆத்மா எவ்வளோ சேவா பண்ணுது, சரீரத்தை நினைச்சு ஆத்மாவை நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த குழந்தைன்னு பார்க்கணும் இல்லையா, சரீரத்தை நினைச்சு மீன்ஸ் சாக்காரத்தில் அது எந்த ஊர் குழந்தைன்னு பார்க்கணும் இல்லையா. सर्विसेबल बच्चों को तकलीफ है तो उनको मदद करनी है. सर्विसेबला சேவா சேவா உயிர் உயிர் ஃபுல்லாக சேவையில் தான் இருக்கு, ஞாபகம் ஃபுல்லாக சேவையில் தான் இருக்கு. அப்படிப்பட்ட குழந்தைக்கு ஏதாவது கஷ்டம் வந்தது என்றால் அவர்களுக்கு பாபா உதவி செய்ய வேண்டும். बाप को याद करना है, फिर खुद को भी आत्मा समझ, कुछ न कुछ उनकी आत्मा को भी याद करना है. ये जैसी सर्च लाइट देना होता है. பாபாவை நினைக்கணும், அவர்களை நினைத்து அவர்களுக்கு பாபாட்டேருந்து சக்தியை வாங்கி கொடுக்கணும், சர்ச் லைட்டை கொடுக்கணும். அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தால் சரி வராது. பாபாட்ட போங்க, யாருக்கு நீங்கள் சர்ச் லைட்டு கொடுக்கணுமோ அவங்கள ஞாபகத்தில் கொண்டு வாங்க, அவ்வளோதான். பாபாட்டேருந்து சக்தி வாங்கி கொடுங்க. चलती फिरती भोजन खाते भी बाप को याद करो. ஒரு இடத்துல உட்காந்து யோகா பண்ணால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு யோகா சப்ஜெக்டை முடிச்சுட்டே படிச்சுன்னு ஒதுக்கிட முடியாது. நம்ம யோகா சப்ஜெக்டை முழு நாளும் நம்ம அப்ளை பண்ணணும். நடந்தாலும் எங்கே சென்றாலும் சாப்பிட்டாலும் பாபாவை நினைவு செய்யுங்கள். दूसरों को करंट देना है तो फिर रात्रि को भी जागो. யாருக்காவது கரண்ட் கொடுக்கணும், யோக சக்தி தேவைப்படுது, உடல் நல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை ஏதோ கஷ்டத்தில் மாட்டிட்டு தவிச்சிட்ருக்குறாங்க, எல்லாமே பிரச்சனை தானே, துக்கம் தானே. உடல் மட்டும் துக்கம் கொடுக்கறது இல்லை இல்லையா. அப்பேற்பட்டவர்களுக்கு இவங்களுக்கு நம்ம கொஞ்சம் யோகா பண்ணால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது இல்லையா. அப்போது அவங்களுக்கு கரண்ட் கொடுக்கணுன்னா நைட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கண் விழித்து அவர்களுக்காக யோகா பண்ணலாம். அப்போ என்ன ஆகுது, करंट போகுது. बच्चों को समझ आया है, सवेरे उठकर जितना बाप को याद करेंगे उतना कशिश होगी. இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. காலையில் எழுந்து, எப்போ காலையில் அமிர்த வேளையில் எழுந்து எவ்வளோ பாபா நினைக்கிறீங்க அவ்வளவு அவருக்கு ஒரு கவர்ச்சி என்பது உங்கள் மேலே வரும். பாபாவும் லைட்டு கொடுப்பாரு. பாபா கா யஹி தந்தா ஹே बच्चों को टॉर्च लाइट देने का. பாபாவோட தொழிலே என்ன, குழந்தைகளுக்கு சர்ச் லைட் கொடுக்கறது தான் பாபாவோட தொழில். சக்தி கொடுக்கறதுக்காகவே அந்த சர்வ சக்திவான் இருக்கார். அதுக்கு தகுதி வேணும். அந்த லைட் கரண்ட் வர்றதுக்கான தகுதியை நம்ம கொண்டு வரணும். ये बाबा भी सर्च लाइट देते, फिर इसको कृपा कहो, आशीर्वाद कहो, कुछ भी कहो,
பாபாவும் சர்ச் லைட் கொடுக்குறார். இது அவர் நம் மீது காட்டக்கூடிய கருணை என்று சொல்லலாம், ஆசீர்வாதம் என்று சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். கருணை என்றும் சொல்லிக்கலாம், அல்லது ஆசீர்வாதம் என்றும் சொல்லிக்கலாம். ஆனால் சர்வீஸபிள் குழந்தை நோயாளி ஆயிட்டாங்கன்னா அவருக்கே ரொம்ப கருணை வருது, பாபாக்கே ரொம்ப கருணை வருது. அப்படின்னா அவர் கரண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. रात को जाग कर भी उनकी आत्मा को याद करेंगे क्योंकि उनको पावर की दरकार है. சர்வீஸபிள் குழந்தை நோயாளி ஆயிடுச்சா விட்டுற முடியாது. நம்ம அந்த குழந்தை எவ்வளோ சேவா பண்ணுது. அப்போது நைட்டு கண்ணு முழிச்சு அவங்க ஆத்மாவை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, பாபாட்டேன்னு சக்தி வாங்கி அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு பவர் தேவைப்படுது. அந்த ஆத்மா பவர் பாபாட்ட வாங்குற அளவுக்கு இல்லை. நீங்கள் கண்ணு முழிச்சு யோகா பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த ஆத்மாவுக்கு வேண்டிய பவரை கொடுக்க முடியும். யாது கர்த்தே ஹேன், பாபாவை நினைவு செய்கின்றோம். உனக்கு ரிட்டர்ன்மே, அவங்களுக்கு ரிட்டர்ன் என்ன கிடைக்குது, பாபா நினைக்கிறார். இதான் ரிட்டர்ன். பாப்கா லவ் பச்சோ பர் ஜாஸ்தி है. பாபாவுக்கு குழந்தைகள் மீது அதிக அன்பு இருக்கிறது. எவ்வளோ அன்பு இருக்கு பாருங்க. फिर उनको भी याद पहुंचती है. பாக்கி ஞான் तो सहज है. அன்பு இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பாபா மேலே அன்பு இருக்கு. அப்போ நினைவு என்ன பண்ணுதா, சந்திக்கின்றது. ஞானம் சகஜமானது. உஸ்மி மாயாக்கா விகனை படுத்தே. ஞானத்தில் மாயா தடலா ஏற்படுத்துறதுல எப்படி கிளாஸ்க்கு ஓடி வந்துடுறீங்களே. ஆனால் முக்கியமானது என்ன, நினைவு. நினைவு மூலமாக புத்தி என்பது தங்க பாத்திரம் ஆயிடுது. திவ்ய புத்தி. தங்க பாத்திரம் மீன்ஸ் திவ்ய புத்தி. புத்தி தங்க பாத்திரம் ஆகும்போது நன்றாக தாரணையும் நடைபெறுகிறது. கஹாவத்து ஹே, பழமொழி இருக்கு. என்ன பழமொழி? எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான். சிங்கத்தினுடைய பால் தங்க பாத்திரத்தில் தான் தங்கம். इस बाप की ज्ञान धन के लिए भी सोने का बर्तन चाहिए. சிங்கத்தோட பால் வைக்கிறதுக்கே தங்க பாத்திரம் வேணும். அப்படின்னா இந்த ஞானம், பாபாவுடைய ஞானம் எவ்வளோ உயர்வானது, எவ்வளோ சக்திசாலியானது, எவ்வளோ தூய்மையான ஞானம். இந்த ஞான செல்வத்தை வைப்பதற்கு புத்தி என்ற பாத்திரம் தங்கமாக இருக்க வேண்டும். वो दब होगा. புத்தி தங்க பாத்திரமா எப்போ ஆகும்? நினைவு யாத்திரையில் இருக்க இருக்க புத்தி தங்க பாத்திரமாயிடும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நினைக்கவில்லை என்றால் தாரணை ஆகாது. ऐसा मत समझो हम कि बाप अंतर्यामी है, कुछ बोला और हुआ, ये तो भक्ति मार्ग में होता है. அப்படியும் நினைக்காதீங்க. பாபா அந்தர்யாமி, எல்லாமே அவர் நம்மளை பற்றி தெரிஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. बच्चा हुआ तो कहेंगे गुरु की कृपा, अगर नहीं हुआ तो कहेंगे ईश्वर की बावी. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அந்த குருவினுடைய கிருப்பையினால குழந்தை கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கடவுள் கொடுக்கலன்னு சொல்லிடுவாங்க. तुम बच्चों को ड्रामा की राज को बाप ने अच्छी रीति समझाया है. குழந்தைகளாக உங்களுக்கு டிராமாவுடைய ரகசியத்தை பாபா நன்றாக புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் இதுக்கு முன்னாடி தெரியாம தான் இருந்தீங்க. ஏ துமாரா மர்ஜீவா ஜனம், இது உங்களுடைய மறு ஜென்மா, அதாவது வாழ்ந்து கொண்டே அடுத்த ஜென்மா எடுத்திருக்கிறீங்க. அபி தும் ஜான்தி ஹோ, வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டீர்கள். இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க நாம் தேவதையாக ஆயிட்டிருக்கிறோம். तुम इस टॉपिक पर समझा सकती हो कि लक्ष्मी नारायण को राज्य कैसे मिला. இந்த ஒரு தலைப்பில் நீங்கள் ஞானத்தை புரிய வைக்கலாம். எந்த தலைப்பில்? இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைத்தது, அடுத்து இவர்கள் எப்படி இழந்தார்கள், இதை பற்றி முழு ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபியை நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம். இங்கே வாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், தலைப்பு கொடுக்கலாம். ये ब्रह्मा भी कहते हैं
हम लक्ष्मी नारायण की पूजा करते थे, கீதா पढ़ते थे. இந்த பிரம்மா பாபா கூட என்ன சொல்றார், இவரே நாராயணரா இருந்தவர் ஒரு காலத்துல பிரம்மா ஆயிட்டாரு. அதே பிரம்மா என்ன பண்ணிட்டு இருந்தார், விஷ்ணுவனுடைய பூஜை பண்ணிட்டு இருந்தார், லக்ஷ்மி நாராயணருடைய பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, கீதையை படிச்சாரு பிரம்மா பாபா. எப்போ சிவபாபா பிரவேசம் ஆனாரோ அப்ப என்ன நடந்தது, பெரிய பக்தன், தீவிர பக்தன், உண்மையான பக்தன் பிரம்மா பாபா. எப்போ சிவபாபா பிரவேசம் ஆனாரோ அப்போ அனைத்தையுமே பிரம்மா பாபா விட்டு விட்டார். சாட்சாத்காரம் கிடைத்தது பிரம்மா பாபாக்கு. காட்சி கிடைத்த மாத்திரத்தில் பிரம்மா பாபா என்ன பண்ணாரு, எல்லாத்தையுமே விட்டுட்டார். பாபா ने कहा मुझे याद करो விக்ரம் விநாஷ் होंगे. அப்புறம் பாபா என்ன சொன்னாரு, என்ன நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவகர்மா எல்லாம் விநாசமாகிவிடும். இதில் கீதை போன்றவைகள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாப் இன்மே பேட்டா ஹே சப் குச் சோடாதே. இவருக்குள்ள சிவபாபா உட்கார்ந்து பாத்திரத்தில் எல்லாத்தையுமே விட்டுட்டார். कभी शिव का दर्शन करने के लिए मंदिर में नहीं गए. சிவபாபா பிரவேசம் ஆன பிறகு பிரம்மா பாபா சிவனுடைய தர்ஷனம் பண்ணுறதுக்காக ஒரு பொழுதும் கோவிலுக்கு போனதே இல்லை. பக்தி கி பாத்தே ஏக்தம் ஓடு கை. பக்தியினுடைய விஷயங்கள் கம்ப்ளீட்டாக போய்விட்டது. ये नॉलेज बुद्धि में आ गई, रचता और रचना की आदि मध्य अंत की. புத்தியில் ஞானம் வந்துருச்சு. என்ன ஞானம் வந்துருச்சு, படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய 3 காலத்தினுடைய ஞானமானது வந்துவிட்டது. பாப்கோ ஜானே சே தும் சப் குச் ஜான் ஜாத்தே ஹோ. பாபாவை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் அனைத்தையுமே அறிந்து கொள்கின்றோம். து ஒண்டர்ஃபுல் டாபிக்ஸ் லிக்கோ. பாபா சொல்றார், நீங்கள் ஒண்டர்ஃபுல்லான டாபிக் எல்லாம் எழுதுங்க, டாபிக்ஸ் எல்லாம் எழுதுங்க. மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படணும், கேட்கறதுக்கு ஓடி வரணும், அந்த மாதிரி டாபிக்லாம் எழுதுங்க. मंदिर में जाकर कोई से भी पूछो, जब लक्ष्मी नारायण विश्व के मालिक थे तो कोई धर्म नहीं था. கோயிலுக்கு போயிட்டு கேள்வியெல்லாம் கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம், லக்ஷ்மி நாராயணா எப்போ விஸ்வத்துக்கு எஜமானர்களாக இருந்தாங்களோ அப்போ வேறு எந்த தர்மமும் இல்லை. பாரதி தாஃபிர் சத்தியுக்கு லாக்கோ வருஷ் கேசே கே தேட்டி ஹோ. பாரதம் மட்டும்தான் இருந்துச்சு. லக்ஷ்மி நாராயண ராஜ்யம் இருக்கிறப்போ பாரதம் மட்டும்தான் இருந்தது. அப்போ சத்தியுகத்துக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகளெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? சத்தியுகத்தினுடைய வர்ணனையும் லக்ஷ்மி நாராயண பற்றிய வர்ணனையும் தெளிவுபடுத்தணும். லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கிறது என்றால் ஜனத்தொகை எப்படி இருக்கணும், கொசு கூட்டம் போல இருக்கணும். தோடி பி பார்த்து சுனாவோ तो वंडर खाएंगे. கொஞ்சம் சொன்னாலே ஆச்சரியப்பட்டுடுவாங்க. परंतु जो स्कूल की होंगे उन्हों की बुद्धि में ज्ञान बैठेगा. ஆனால் யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, எந்த குலம், பிராமண குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய புத்தியில் இந்த ஞானமானது பதியும். नहीं तो कहेंगे ब्रह्मा कुमारियों का वंडरफुल ज्ञान है, इसमें समझने की बुद्धि चाहिए. பிரம்ம குமாரிகள் சொல்லக்கூடிய ஞானம் வண்டர்ஃபுல்லான ஞானம். ஆனால் இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும், புத்தி வேணும். முக்கிய பாத்தி யாதுக்கு, முக்கியமானது நினைவாகும். ஸ்ரீ புருஷ் ஏக் தோக்கு யாத் கர்த்தே ஹேன். எப்படி நினைக்கணும் பாபா நினைவு? எப்படி கணவன் மனைவி ஒருத்தரை எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒருத்தர் மனசில் நினச்சிட்டே இருக்காங்க. அவங்க நினச்சிட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களா? இல்லை. அந்த மாதிரி பாபாவை நினைவு பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஃபுல்லாக முரளி என்ன கேட்டிருக்கிறோம், நாம் பாபா எவ்வளோ நினைக்கிறோமோ அவ்வளவு பாபா நம்மை நினைப்பார். அடுத்து நாமளும் ஆத்மாக்களுக்கு என்ன பண்ணலாம், கரண்ட்டு கொடுக்கலாம். எந்த ஆத்மாவுக்கு சக்தி தேவைப்படுதோ அந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ணலாம், நினைவு செய்து शक्ति கொடுக்கலாம். ये आत्मा याद करती है परमात्मा को. நம்ம ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்கிறோம். इस समय सब रोगी है,
आप निरोगी बनना है. இப்போ எல்லோருமே ரோகிகளாக இருக்கிறார்கள், நோயாளிகளாக. இப்பொழுது நோயற்றவர்களாக ஆக்க வேண்டும். ये टॉपिक भी रखो. இந்த டாபிக் வைங்க. என்ன டாபிக்? बोलो, आप जो घड़ी घड़ी बीमार पड़ते हो तो हम आपको ऐसी संजीवनी बूटी देंगे, तुम कभी भी बीमार नहीं पड़ेंगे. தலைப்பு எழுதி வச்சுக்கோங்க. அடிக்கடி நோயாளி ஆயிடுறீங்க, ஏதாவது ஒன்று மாறி மாறி நோய் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது நோயே இல்லாதவர்களாக ஆகுவதற்கு நாங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு சஞ்சீவினி மூலிகை கொடுக்குறோம், வாங்க. அந்த மூலிகை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொழுதுமே நோய் வராது, நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். अगर हमारी दवाई अच्छी तरह काम में लाएंगे तो நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் நல்ல காரியத்தில் பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் 21 ஜென்மத்துக்கும் நோய் வராது, ஜென்மத்துக்கும் நோய் வராது. உலகத்தில் இந்த ஜென்மத்துக்கு வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாபா என்ன சொல்கிறாரு? ஜென்மத்துக்கும் நோய் வராது. கித்தனி சஸ்தி தவாய் ஹை, இது எவ்வளவு மலிவான மருந்து. 21 ஜென்மா, சத்தியுகா திரேதாயுகா, இந்த 2 யுகத்திலும் உங்களுக்கு நோயே வராது. ஓ ஹைஹி ஸ்வர்கு, அதுக்கு பேரே ஸ்வர்க்கமாகும். ऐसी பாயிண்ட்ஸ் நோட் கர் லிக்கோ, இது போன்ற பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி எழுதுங்க. तुम सब सर्जनों से भी बड़ा अविनाशी सर्जन तुम्हें ऐसी दवाई देंगे. நம் அனைத்து சர்ஜனுக்கெல்லாம் சர்ஜன், பெரிய சர்ஜன் யாரு? அழிவற்ற சர்ஜன் யாரு? பாபா. அவர் நமக்கு அப்படிப்பட்ட மருந்து கொடுக்குறாரு. அந்த சர்ஜனை ஏற்றுக்கிட்டா போதும், 21 ஜென்மத்துக்கு நோய் வராது. இப்போ நம்ம இருப்பது சங்கம யுகமாகும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. பகவான் பி கேத்தே மே அவினாஷி சர்ஜன் ஹூ, பகவானும் சொல்கிறாரு, நான் அழிவற்ற டாக்டராக இருக்கின்றேன். என்கிட்ட வந்து வைத்திய பாருங்க. என்கிட்ட வைத்திய பார்க்குறவங்களுக்கு கேரண்டி என்ன? 21 ஜென்மத்துக்கு நோய் வராது. நான் வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை பற்றி எல்லாருக்கும் புரிய வைங்க. கடைசியில் எல்லோருமே கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். பாபா புரிய வைப்பதற்கான யுக்திகளை கூட நமக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கிறார். நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा पॉइंट. फर्स्ट पॉइंट, बाप से सर्चलाइट लेने के लिए सफेरी ऊट बाप की याद में बैठना ही. பாபாவிடமிருந்து சக்தி பெறுவதற்கு அதிகாலையில் எழுந்து பாபா நினைவில் அமர வேண்டும். ராத்திரி को जागकर एक दो को करंट दे மதத்கார் பன்னா है. இரவில் கண் விழித்து ஒருவருக்கொருவர் கரண்ட் கொடுக்கக்கூடிய உதவியை செய்ய வேண்டும். யாருக்கு உடல்நலம் சரியில்லையோ அவங்களுக்கு உட்காந்து என்ன பண்ணலாம்? நைட் உட்காந்து யோகா பண்ணி பாபாட்டேருந்து சக்தி வாங்கி அனுப்பலாம். ரெண்டாவது பாயிண்ட், अपना सब कुछ ईश्वरी सेवा में सफल कर इस पुराने शरीर को भी भूल बाप की याद में रहना है. தன்னுடைய அனைத்தையும் ஈஸ்வரி சேவையில் பயன்படுத்தி வெற்றியுடையதாக்கி இந்த பழைய சரீரத்தையும் மறந்து பாபா நினைவில் இருக்க வேண்டும். பூரா குருபான சானாகே, முழுமையாக அர்ப்பணமாகிவிட வேண்டும். தேகி அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். वरदानम. स्वदर्शन चक्र द्वारा माया की सब चक्रों को समाप्त करने वाले माया जीत भव. स्वदर्शन चक्रத்தின் மூலமாக
மாயாவுடைய அனைத்து சக்கரத்தையும் அழித்து விடக்கூடிய மாயை வென்றவராக ஆகுங்கள். अपने आप को जानना अर्थात स्वदर्शन होना. தன்னை தானே அறிந்து கொள்வது என்றாலே அர்த்தம் ஸ்வதர்சனம் செய்வதாகும். சக்கரத்தினுடைய ஞானத்தை அறிந்து கொள்வது என்றாலே அர்த்தம் स्वदर्शन चक्रधारिயாக ஆகுவதாகும். जब स्वदर्शन चक्रधारी बनती हो तो अनेक माया की चक्र स्वतः समाप्त हो जाते हैं. எப்போ சுதர்ஷன் சக்கரதாரியாக ஆகின்றீர்களோ அப்பொழுது அநேக மாயாவுடைய சக்கரம் தானாவே அழிஞ்சு போயிடும். காட்டப்பட்டிருக்கு இல்லையா, கிருஷ்ணர் கையில் சுதர்ஷன சக்கரத்தை எடுத்து சுத்தினாரு, அசுரர்கள் அதனால வீழ்த்தப்பட்டார்கள். அந்த மாதிரி பாபா என்ன சொல்றாரு, மாய என்ற அசுரர்களை அழிப்பதற்கு நீங்கள் சுதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். தேக உணர்வினுடைய சக்கரம், சம்பந்தங்களுடைய சக்கரம், பிரச்சனைகளுடைய சக்கரம், மாயாவுடைய அநேக சக்கரம், இப்படி 63 ஜென்மமா அநேக சக்கரங்களை நம்ம மாட்டியிருந்தோம். இப்போ சுதர்சன சக்கரதாரி ஆனீங்கன்னா மாயா ஜீத்தாக ஆகிவிடுவீர்கள். சுதர்சன சக்கரதாரி ஆகுவது என்றாலே ஞானம் யோகத்தினுடைய ரெக்கை மூலமா பறக்கும் கலையில் செல்வதாகும். ஸ்லோகன் विधि स्थिति में रहो तो परिस्थितियां सहज पार हो जाएगी. விதி ஸ்திதியில் நிலைத்திருக்கும் பொழுது பரஸ்திதிகள் பிரச்சனைகளை சகஜமாகவே கடந்து சென்று விடலாம். நல்லது. பாபாவுடைய கனெக்ஷன்லேயே இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுங்கிறது பாபா இன்னைக்கு முரளியில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அவ்விக்த சமிங்கை. யார் முரளிதர் பாபாவுடைய முரளியை கேட்டு அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுகிறார்களோ அது நமக்கு என்ன கொடுக்குது? முரளி அத்தீந்திரிய சுகத்தை ஏற்படுத்துது. அந்த அத்தீந்திரிய சுகத்தை தான் என்ன சொல்லார் பாபா? ஊஞ்சல். அத்தீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு முரளியினுடைய இசை மூலமாக அழிவற்ற ஆசீர்வாதமானது மருந்தாக கிடைத்து விடுகிறது. அதனால் அவர்கள் உடல் ஆரோக்கியம் உடையவராகவும் மன ஆரோக்கியம் கொண்டவராகவும் போதிலே லயித்திருக்கக்கூடியவராகவும் ஆகி கவலையற்ற ராஜாவாக ஆகிவிடுகிறார்கள். முரளி பாருங்க எவ்வளவு சக்தி கொடுக்குது. உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, மனசுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. वे स्वयं को बाप की सर्व गजानों की मालिक स्वराज्य अधिकारी बेहंबूर का पासाग अनुभव करते हैं. அவர்கள் தன்னை பாபாவுடைய அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அதிகாரியாக, சுயராஜ்ய அதிகாரியாக, கவலையற்ற ராஜாவாக அனுபவம் செய்கிறார்கள். சங்கம் யுகத்துல தான் பெரிய ராஜாக்களுடைய சபையே ஏற்படுகிறது. வேறு எந்த யுகத்திலும் இவ்வளவு ராஜாக்கள் கொண்ட சபை என்பது இருப்பதில்லை. சங்கம் யுகத்துல தான் சுயராஜ்ய அதிகாரிகள், கவலையற்ற ராஜாக்களுடைய சபை என்பது இங்கேதான் இருக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் வந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை நொடியும் மறவோமே. கருணை கடல் சிவனை நொடியும் மறவோமே.
தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக, தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக, தூய்மை துலங்கி நிற்க, தூய்மை துலங்கி நிற்க, தொடர்ந்தே சிவனை நினைப்போம், தொடர்ந்தே சிவனை நினைப்போம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். ஞான தந்தையின் ஞானம் ஊனை மறக்கச் செய்யும். ஞான தந்தையின் ஞானம் ஊனை மறக்கச் செய்யும். வீணேரம் போக்கிடாமல், வீணேரம் போக்கிடாமல் எந்நேரமும் சிவனை நினைப்போம், எந்நேரமும் சிவனை நினைப்போம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். சுயமாய் சுடரும் ஜோதி, பயம் யாவும் நீக்கும் ஜோதி. சுயமாய் சுடரும் ஜோதி, பயம் யாவும் நீக்கும் ஜோதி. தயவான குணத்தை பெருக்கி, தயவான குணத்தை பெருக்கி, அன்போடு நினைவு செய்வோம், அன்போடு நினைவு செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் வந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை நொடியும் மறவோமே. கருணை கடல் சிவனை நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். யோகதானம் செய்வோம். யோகதானம் செய்வோம். யோகதானம் செய்வோம். யோகதானம் செய்வோம். யோகதானம் செய்வோம். நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே நாம கவலைப்படுறது தான். கவலைப்படுறதை விட்டுட்டு நம்மளோட பலம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம முன்னேற பார்க்கணும்.
Worrying about our shortcomings is our greatest problem. Everyone has his own strength, catching hold of which he can arise and shine.